ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை தம்முடைய சாயலாய் மாற்றியிருக்கிறார். நாம் ஆவியின் ரூபத்திலே பரிசுத்த ஆவியாகிய தேவனை நமக்குள்ளே கொண்டிருக்கிறோம். We have the image of God in our spirit. The Spirit of God resides in your spirit. பரிசுத்த ஆவியாகிய தேவன், ஆவியாகிய தேவன் நம்முடைய ஆவியிலே வாசமாயிருக்கிறார். நாமளும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் என்பது ஒருபோதும் இருக்கவே கூடாது. பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் அல்ல. நமக்கு பரிசுத்தாவியானவராலே கொடுக்கப்பட்டிருக்கிற பலத்தை நாம் உற்று பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் வாசிக்கிற பொழுது பரிசுத்தாவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பலமடைந்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். There comes the power of supernatural. அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலம் வருகிறது. தி எக்ஸ்ப்ளோசிவ் பவர், அதுக்கு பேர் டுனாமிஸ். ஒரு பயங்கர வல்லமை உள்ள ஒரு சக்தியை அது குறிக்கிறதா இருக்கிறது. அவ்விதமான வல்லமையை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். பயம் அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப நீங்க இந்த பயத்தை விட்டு கடந்து முன்னாடி போகிற பொழுது எனக்குள்ள மகிமையின் வல்லமை இருக்கிறது, பலமுள்ள ஆவி எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுதுதான் உங்களுக்கு பலம் தெரியும், அன்பு தெரியும், தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாதீங்க தேவ பிள்ளையே. உனக்குள்ள தேவனுடைய மகிமை பல மடங்கு அதிகமாயிருக்கிற பலன் உன்மேல இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற பலத்தை விட உன்மேல இருக்கிற பலம் மகா பெரியதாய் இருக்கிறது. ரோமர் 8:15 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நல்லா கவனிங்க. நீங்க மறுபடியும் எதை குறித்தும் பயப்படக்கூடாது. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், not to be slave or to be slavery again, மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு நீங்க போகக்கூடாது. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். He is our Father. அவர்தான் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அவருடைய ஆவியை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு பயம் இருக்கவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஊழியங்களை குறித்து, பிசாசை குறித்து இல்லை. உனக்குள்ள இருக்கிற அதிகாரம், உனக்குள்ள இருக்கிற பலன், உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியாகிய தேவன் மகா பெரியவராய் இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் அடிமைத்தன ஆவியை இயேசுவின் நாமத்தில் முறித்து போடுங்கள். அல்லேலூயா. உடைய கட்டுகளை உடையுங்க, எதிர்த்து நில்லுங்கள். தேவனுடைய பலமான ஜெயத்தை நீங்கள் காண்பீர்கள். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் பலப்படுத்துகிற பிதாவே, பயத்தின் ஆவியை அல்ல பலத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில பயந்து கொண்டு காரியங்களை நிமித்தமாய் வருத்தப்பட்டு ஆண்டவரே பலவிதமான யோசனைகளுக்குள்ள அடிமையாக்கப்பட்டிருக்க பிள்ளைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் விட்டுவிக்கப்படுவார்களாக. அடிமைத்தன கிரிகைகள், அந்தகார பயத்தின் ஆவிகள் இவர்களை விட்டு விலகி போவதாக. இயேசுப்பா, நீர் நித்திய பிதாவாய் இருக்கிறீர், என்றென்றைக்கும் அவர்களோடு இருக்கிறீர். இவர்களை கைவிட மாட்டீர். என்ன நெருக்கம், என்ன கஷ்டங்கள், என்ன பாடுகள், என்ன தேவைகள் வந்தாலும் நீர் இவர்களை கரம் பற்றி நடத்தி இவர்களை மேன்மைப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா பயத்துக்கும் இவர்களை நீங்களாக்குகிறதுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.